இந்த காணொளியில சிடி விக்ரம்ரத்ன முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரம்ரத்ன அவர்களுடைய மரணம் தொடர்பான விடயங்கள் சம்பந்தமாகும். இந்த உயிர்த்தனார் தாக்குதல்ல சிடி விக்ரம்ரத்ன அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றத ஒரு லண்டனை சேர்ந்த சர்வதேச அமைப்பு என்ற மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அது சம்பந்தப்பட்ட விடயமாகும். அதுல என்னென்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன, எப்படியாக அவரை இந்த உயிர்த்தனார் தாக்குதல் அவர்கள் சம்பந்தப்படுத்தி செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாகும். சுரேஷ் சலேனுடைய மனைவிக்கு என்ன நிகழ்ந்தது, அடுத்த கட்ட உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பது சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகவும் தான் இந்த காணொலியில விவாதிக்க இருக்கின்றோம். நேரடியாகவே காணொலிக்குள்ள செல்லலாம். சிடி விக்ரம்ரத்ன அவர்களுடைய மரணம் பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. அவருடைய உத்தியோகபூர்வ இல்லமான அத்துருகிரியவில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அவர் தன்னைத்தானே துப்பாக்கியால சுட்டு கொண்டிருக்கலாம் என்கின்ற அடிப்படையில முதற்கட்ட விசாரணைகள்ல சில விடயங்கள் தெரிய வந்திருக்கின்றன. உண்மையிலேயே அண்மை காலமாக இப்படியான சில நபர்கள், முன்னை நாள்கள்ல பெரிய பதவிகள்ல இருந்தவர்கள், முன்னை நாள்கள்ல ராஜபக்ச குழாமினர் அல்லது முன்னை நாள் ஜனாதிபதிகளோட தொடர்புல இருந்தவர்கள் என்கின்ற அடிப்படையில சிலருடைய மரணம் எவ்வாறு நிகழ்ந்தது என்கின்ற ஒரு மர்ம போக்கிலேயே இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதுல இப்ப போலீஸ் மா அதிபர், முன்னை நாள் போலீஸ் மா அதிபர், இதற்கு முன்னர் கபில சந்திரசேனா அவர்கள் இந்த விமான இறக்குமதி சம்பந்தமான குற்றச்சாட்டுகள்ல கைது செய்யப்பட்டிருந்தார். பிணையில விடுவிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள், தொடர்ந்து கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற நிலைமை இருக்கேக்க அவருடைய மரணம் நிகழ்கின்றது. அவருடைய மரணம் தொடர்பான பல சர்ச்சைகள் எழுகின்றன. ஒன்று, அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்று ஒரு சாராரும், திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என்று இன்னொரு வகையிலையும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இது மட்டுமில்லாமல் இந்த ஆஸ்திரேலியாவுக்குரிய பணம் எங்கு சென்றது, அது இணைய ஊடுருவல்களால் தான் மோசடி செய்யப்பட்டதா என்ற விடயத்துல இன்னொரு உத்தியோகத்தொருவரும், சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தொருவரும் மரணம் அடைந்திருந்தார். அந்த மரணமும் ஒரு பெரிய சர்ச்சையான விடயமாக இருக்கின்றது. இதே போல முன்னைய ஆட்சியாளர்களின் காலத்திலையும் கூட, கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய காலத்திலையும் கூட, அதற்கு பின்னர் இந்த ராஜபக்ச குழாமினர் மற்றும் ரணில் விக்ரமசிங்க இணைந்த ஆட்சியிலையும் கூட நாம் நடந்த மரணங்கள் சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படலை. குறிப்பாக தினேஷ் செப்டர் சம்பந்தமான விடயம் நடந்திருந்தது. அவருடைய மரணம் தற்கொலை என்று முடிவாக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே அது தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகள்ல அது திட்டமிடப்பட்ட ஒரு கொலையாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் சம்பந்தமான விடயத்துல தான் இது நிகழ்ந்திருக்கின்றது என்கின்ற அடிப்படையில ஒரு விடயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த மரணங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசியல் பின்னணியிலேயோ ஒரு அரசியல் பழிவாங்கல்களாகவோ அல்லது சாட்சியங்களாக மாறிவிடுவார்களோ என்கின்ற அச்சத்தில நிகழ்ந்திருக்கலாமா என்கின்ற கேள்விகள் பலவாறாக எழுந்திருக்கின்றன. அந்த வகையில தான் சிடி விக்ரமரத்ன சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் ஒரு லண்டன் சர்வதேச அமைப்பு ஒன்று மேற்கோள் காட்டி சில செய்திகள் வெளியா இருக்கின்றன. அதுல குறிப்பாக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர அவர்களுடைய அமைச்சு கீழே கிட்டத்தட்ட அவருடைய அமைச்சிருந்த கட்டிடத்தினுடைய மேல் மாடியில ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 9 மணிக்கு ஒரு கூட்டம் கூட்டப்படும். அந்த கூட்டத்துல உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் பேசப்படும் என்கின்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த 9 மணிக்கு கூட்டப்படுற கூட்டத்துல சுரேஷ் சாலே தலைமையில சரத் வீரசேகர, முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்ன, மேஜர் ஜெனரல் ஜகத் அல்விஸ் மற்றும் டபிள்யூ திலகரத்ன ஆகியோர் முக்கிய நபர்களாக இருப்பார்கள். இதுல என்னென்ன விடயங்கள் பேசப்படுகின்றன என்றால், இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான சில சாட்சியங்களை எவ்வாறு அளிப்பது என்றும், புதிதான சாட்சியங்களை எவ்வாறு உருவாக்குவது என்ற விடயங்களும் பேசப்படும் என்கின்ற தகவல்களை அந்த செய்தி வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுதான் நடைபெறும். குறிப்பாக அந்த கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் மூடப்பட்டு வெளியில பெரிய அளவிலான கமாண்டாக்களுடைய பாதுகாப்பு வைக்கப்பட்டுத்தான் இந்த கூட்டம் நடைபெறும். எதற்காக ஒரு சாதாரண மட்ட கூட்டத்துக்கு, பெரிய அளவிலான பிரமுகர்கள் கலந்து கொள்ளாத அல்லது இவ்வளவு பாதுகாப்பு தேவையில்லை என்கின்ற அளவிலான கூட்டத்துக்கு ஏன் இவ்வளவு பாதுகாப்பு என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது விமர்சனமாக இந்த செய்திகளின் அடிப்படையில. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்துல, அதாவது இந்த கூட்டங்கள்ல சில முடிவுகள் அல்லது அடுத்த கட்ட நாள்கள் எடுக்கப்பட்ட இடத்துல
இந்த ஜாரா ஜஸ்மின் இறந்து விட்டார் என குறிப்பிடப்படுகின்ற விடயத்துல 3ஆம் கட்ட டிஎன்ஏ பரிசோதனையில் சில முறைகேடுகள் நிகழ்ந்திருக்கின்றன. அதற்கும் இந்த விடயங்களுக்கும் சம்பந்தமா இருக்குமா என்கின்ற விதத்துல ஆராயப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கொடபய ராஜபக்சனுடைய சில அரசியல் பழிவாங்கல்களுக்காக சில நபர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அல்பிஸ் என்று சொல்லக்கூடிய மேஜர் ஜெனரல் அல்பிஸ் ஜெகத் அல்பிஸ் அவர்கள் இதற்காக பயன்படுத்தப்படுகிறார். ஒரு ஊடகவியலாளர்ல தாக்கினதுல அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளைவான் கடத்தல்கள் சம்பந்தமாகவும் அவர் மேல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த வகையில இந்த குறிப்பிட்ட கூட்டத்துல இப்படியான சாட்சியங்கள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகவும் அதை எப்படி அளிக்கிறது, புதிதாக சாட்சியங்கள் எப்படி உருவாக்குறது என்ற விடயங்கள் சம்பந்தமாக தான் பேசப்படுகின்றன. ஆகவே உயிர்த்த தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி விடயங்கள்ல இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ என்கின்ற கேள்வி பெரிய அளவில் எழுந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நவ்வர் மௌலவி மீதான குற்றச்சாட்டுகள் 33,000க்கு மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட ஒரு நீதிமன்றத்துல முற்படுத்தப்பட்டிருந்தார். அதிலேயும் குறிப்பாக இந்த சஹ்ரான் அமைப்பு அல்ல சஹ்ரான் குழுவினுடைய மூளையாக இவர் செயல்பட்டார், பெரிய அளவு அவர்களை வழிகாட்டுகின்ற கருவியாக இவர் செயல்பட்டார் என்ற அடிப்படையில தான் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதிலேயும் குறிப்பாக இவை கூட பிரதான சூத்திரதாரியை மறைப்பதற்காக ஒரு காய் நகரத்திலாகத்தான் இந்த விடயம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ என்கிற விடயமும் இந்த ஆட்சியில ஒரு விமர்சன பொருளாக முன்வைக்கப்பட்டிருந்தன. அது தொடர்பான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றன. இந்த விடயத்திலேயும் ஒரு குற்றச்சாட்டாக அவர்கள் இதை முன்வைத்திருக்கின்றார். அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களம் என்ற இந்த ரகசிய குழு கலந்துரையாடல் மூலமாக சில சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன மற்றும் யார் யாரையெல்லாம் இதுல முற்படுத்தலாம், சம்பந்தப்படாத சிலரை உட்படுத்தலாமா என்கின்ற விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன என்ற விஷயம் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஆகவே உண்மையிலேயே இந்த சிடி விக்ரமரத்ன அவர்களுடைய மரணம் கூட அடுத்த கட்டமாக இது எதாக இருக்கலாம், உண்மையிலேயே இது ஒரு தற்கொலையா இல்ல திட்டமிட்ட படுகொலையாக இருக்கலாமா என்கின்ற ஒரு விஷயமும் பேசப்படுகின்றது. என்றால் இவருடைய இந்த முதலாவதாக இவர் பதில் போலீஸ் அதிபராக நியமிக்கப்படுகின்றார். பூஜித் ஜெயசுந்தர் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர் கட்டாய விடுமுறையில் செல்கின்றார். அதுக்கு பிறகு அவர் பதில் போலீஸ் அதிபராக தான் நியமிக்கப்படுகிறார். 2023ஆம் ஆண்டு வரைக்குமே இவர் போலீஸ் அதிபராக இருக்கின்றார். 2020ஆம் ஆண்டுல இவர் போலீஸ் அதிபராக தன்னுடைய பதவியை ஏற்கின்றார். அதுக்கு பிறகு 2023ஆம் ஆண்டு வரைக்குமே இருக்கின்றார். இவருடைய பதவிக்காலம் கூட நீடிக்கப்பட்டிருந்தது. இவர்களுடைய ஓய்வு காலம் நிறைவு பெற்ற பிறகும் இவருடைய பதவிக்காலம் நீடிக்கப்பட்டிருந்தது. இதற்காக இந்த பதவிக்காலம் நீடிக்கப்பட்டிருந்தது தங்களுக்கு தேவையானவர்களை பதவிகளில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான விடயங்கள் நடைபெறுகின்றன என்ற விமர்சனமும் முன்னே காலகட்டங்களில் ஒரு பேசுபொருளான விடயங்களாக அமைந்திருந்தன. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆகவே உயிர்த்த தாக்குதல் என்றது ஒரு 200க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட ஒரு சம்பவம். இதற்கான நீதி கிடைக்க வேண்டும். பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்பட வேண்டும். குறிப்பாக இதுல சுரேஷ் சலே அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு சுரேஷ் சலேயினுடைய மனைவி பெரிய அளவிலான கூட்டங்கள் மற்றும் பெரிய அளவிலான போராட்டங்கள்ல ஈடுபட்டிருந்தார். அவருடைய தாயார் ஈடுபட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் விமல் வீரவன்ச, உதய கமன்பில போன்றவர்கள் இதை முன்னின்று தலைமை தாங்கி நிகழ்த்தி இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கின்றார்? ஏன் அவர்கள் இந்த விடயங்களை இப்பொழுது வெளிக்கொண்டு வர இல்லை என்ற கேள்வி எழுந்திருந்தது. ரகசியமான சில விசாரணைகள் நடைபெறுகின்றனவா அல்லது சில விஷயங்கள்ல உண்மைகள் வெளித்தெரிந்து விடும் என்பதற்காக இவர்கள் பேசாமல் இருக்கின்றார்களா என்ற ஒரு சந்தேகங்கள் நிலவுது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய மனைவி சுரேஷ் சலேயினுடைய மனைவி எங்கே போனார் என்கிற விடயம் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. அவருக்கான பிடியாணைகள் சம்பந்தமாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயம் மக்கள் மத்தியில ஒரு நீதிக்கான விடயமாக இருக்கின்றது. மக்கள் கேட்கிறதெல்லாம் இதற்கான நீதி. உண்மையிலேயே கர்தினால் மால்கம் ரஞ்சித் ஆண்டைய பேசுகிற பொழுது இந்த விடயத்துல இந்த அரசாங்கத்தின் மேல நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு அவர்கள் நீதியை பெற்று தருவார்கள் என்று சொல்லியிருந்தார். அந்த நம்பிக்கை வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் அது அவர்களுடைய விசாரணைகளின் பின்னணியை வைத்துதான் ஒரு முடிவு செய்யப்பட வேண்டிய ஒரு கருவியாக மாறும். இந்த விசாரணை சரியான முறையில் செல்ல வேண்டும். அது மக்களுக்கு ஒரு நீதியான விசாரணை இருக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கை, வேண்டுகோளாக இருக்கின்றது.